இங்க நிறைய பெண்கள் ஒரு ஷாப்குள்ள பூந்து அந்த கடையோட பூட்டனா ஒடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பூட்டு ஒடிக்கிற சவுண்ட கேட்டு அங்க படுத்திருக்கிற எல்லா ஆட்களுமே வந்து இவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாங்க. இப்படின்னா நடந்து நம்ம மாட்டிப்போன்னு தெரிஞ்சும் ஏன் இது மாதிரினா பண்ணாங்கன்னா, இந்த கடை இருக்கிற இந்த தெருல தான் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு பெண்கள் வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு கடையில கூட ஒரு பாத்ரூம் கூட கிடையாது. இதுக்காண்டியே இவங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னா கூட பக்கத்து ஏரியால இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தான் போறாங்க. அந்த கடையில இருக்கிற எல்லா கஸ்டமருமே அந்த ரெஸ்ட் ரூமை தான் யூஸ் பண்றாங்க. இவங்க வந்த உடனே அவசரத்துக்கு உள்ள போக முடியல. இது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டல்ல உள்ள ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணணும்னா அந்த ஹோட்டல்ல இருக்கிற எதையாச்சும் ஒன்ன வாங்கி சாப்பிட்டா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா. இதனாலேயே இவங்களுக்கு டெய்லி 20 ரூபாய் செலவாகுது. இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு ஓனர் கிட்ட போய் பாத்ரூம் வேணும்னு கேட்டா நீ ஒழுங்கா வேலை பாக்குறனா இரு, இல்ல வேலையை விட்டு கிளம்புன்னு திட்டுறானுங்க. இதனால இவங்க கலெக்டர் வரைக்கும் போய் மனுனா கொடுத்து அவங்க ஒரு டாய்லெட்னு ஒன்ன ஓபன் பண்றாங்க. அங்க யூஸ் பண்ணிக்கலாமேன்னு பார்த்தா அங்க முத நாளே தண்ணியே வரல. நம்ம இப்படி கஷ்டப்படுறது உலகம் முழுக்க தெரியணும்னு அந்த கடையோட பூட்டை ஒடிக்கிறாங்க. இந்த விஷயம் மீடியா முழுக்க பரவி உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிக்குது. இதனால இவங்க எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூமை கட்டி கொடுத்துறாங்க.